அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது தோஷம் எனப்படுவது யாது? வாங்க என்னன்னு பார்க்கலாம். தோஷம் என்பது சமஸ்கிருத வார்த்தை. ஜோதிட சாஸ்திரத்தில் தோஷம் எனும் சொல் அதி முக்கியமாக வழங்கப்பட்டு வருகிறது. தோஷம் என்றால் குறைபாடு என பொருள்படும். பலக்குறைவு, குணக்குறைவு, சுப பலனை தரும் தகுதி குறைவு, இப்படியாக எல்லா குறைபாடுகளும் தோஷம்தான். நன்மைக்கு குறைபாடு தருவது தோஷம் என்கிற போது தீமைக்கு வளர்ச்சி தருவதும் தோஷம்தான். இந்த தோஷம் நல்லதுக்கு குறுக்கீடே ஆகும். எதிர்மறையான விளைவுகளை தந்து உடன்பாடான சாதகங்களை அளிக்கும் ஆற்றலுடையது தோஷம் என்பதாகும். ஒரு கிரகம் நீச்சம் அல்லது பகை வீடுகளில் இருந்தால் பலம் பெற்று அப்படி குறைந்த பலம் கொண்ட கிரகங்களான தோஷம் உடையவர்களாவார்கள் இவர்கள். 6, 8, 12ஆம் இடங்களில் கிரகங்கள் இருந்தால் தோஷம் உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள். ஏனெனில் இந்த இடங்கள் துர்ஸ்தானங்கள் ஆகும். இதற்கும் விதிவிலக்கு உண்டு. 6ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருந்தால் தோஷமில்லை. 8ஆம் இடத்தில் உள்ள ஒரு கிரகம் யோகத்தை தரக்கூடிய பலத்தை பெறுமானால் அப்போது அதற்கும் தோஷம் ஏற்படாது. இதுவும் ஒரு விதிவிலக்கு ஆகும். சமதோஷம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் சமதோஷம் என்று ஒரு சொல் வழக்கு தொன்று தொட்டு வழங்கி வருகிறது. அதாவது ஆண் பெண் இருவர் ஜாதகங்களில் குறிப்பிட்ட தோஷம் சமமாக இருப்பின் அதற்கு சமதோஷம் என்று பெயர். அங்காரகன் என்று அழைக்கப்பெறும் செவ்வாயால் ஏற்படக்கூடிய தோஷத்தை பலமான தோஷம் என்கிறோம். ஜாதகத்தில் 7இல் செவ்வாய் இருந்தால் சப்தம செவ்வாய் என்றும் அதன் பலமான தோஷம் என்றும் கருதப்படுகிறது. அதேபோல் 8இல் செவ்வாய் இருந்தால் அஷ்டம செவ்வாய் எனவும் அதுவும் பலம் வாய்ந்த தோஷமாக கருதப்படுகிறது. 7, 8ஆம் இடங்களில் ஓர் ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் இருந்தால் அவ்வாறே பெண் ஜாதகத்திலும் செவ்வாய் இருக்க வேண்டும். அப்போதுதான் செவ்வாயால் ஏற்படும் தோஷம் சம தோஷம் என்று ஏற்றுக்கொள்ள முடியும். 7ஆம் இடத்தில் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் இருந்து ஆண் ஜாதகத்தில், அதாவது இலக்கணமாக 2, 4, 12ஆம் இடங்களில் ஒன்றில் செவ்வாய் இருந்தால் அதனை சமதோஷம் என்று கூறிவிட முடியாது. ஒருவருக்கு பலமான தோஷம் இருந்து மற்றவருக்கு பலம் குறைந்த தோஷம் என்றால் அதனை சமதோஷமாக கருத முடியாது. ஒருவரின் தோஷம் அதிகமாக இருந்த மற்றவருக்கு குறைவானால் அதிகமான தோஷமுள்ளவரின் தோஷம் கொஞ்சம் குறையும் எனலாம். செவ்வாய் உச்சமாகவோ ஆட்சியாகவோ நல்ல ஆதிபத்தியம் பெற்றோ சுப கிரகங்களுடன் சேர்ந்தோ சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டோ இருக்குமானால் செவ்வாய் தோஷம் விலகிவிடும் அல்லது மிகவும் குறைந்துவிடும். மேலும் செவ்வாய் குறிப்பிட்ட எண்ணுள்ள வீடுகளில் இருப்பதை மட்டுமே பார்த்து கொண்டிருக்க கூடாது. அந்த வீட்டில் இருப்பதால் தோஷம் உள்ளதா இல்லாமல் போகிறதா என்பதனையும் கவனிக்க வேண்டும். ஆண்மகன் ஒருவருடைய ஜாதகத்தில் 7ஆம் வீட்டு அதிபதி பலமாக அமைந்து களத்திரகாரகன் சுக்கிரனும் பலமாக அமைந்து அவருடைய மனைவி தீர்க்காயுள் இருக்க வேண்டும் என்று விதி. அப்படி அமைந்து இருந்தால் செவ்வாய் தோஷம் பாதிக்காது. அதாவது செவ்வாய் தோஷம் மனைவியின் ஆயுளை பறித்து விடாது. இப்படிப்பட்ட ஆண்மகன் செவ்வாய் தோஷம் பெற்றிருந்து இவர் மணக்கும் பெண்ணிற்கு செவ்வாய் தோஷம் இல்லாமல் இருந்தால் சமதோஷம் இல்லாமல் போகும் என்பது உண்மைதான். சமதோஷம் இல்லை என்னும் போது புருஷனுடைய ஜாதக செவ்வாய் தோஷம் மனைவியை பாதிக்கும் என்பதுதான் முறை. ஆனால் புருஷனுடைய ஜாதகத்தில் மனைவி தீர்க்காயுள் வாழ வேண்டும் என்று மற்ற காரணங்களால் முடிவு ஏற்படுமானால் அந்த செவ்வாய் தோஷம் மனைவியை பாதிக்காது என முடிவு செய்தல் கூடாது. ஜாதகருக்கு செவ்வாய் திசை புத்திகள் வரும்போது மனைவியின் உடல் நலம் பாதிக்கலாம், ஒற்றுமையை சிதைக்கலாம், கருத்து வேறுபாட்டை உண்டாக்கலாம். பின்பு அடுத்த திசை அடுத்த புத்தி வரும்போது அந்த நிலை மாறுபட்டு சீர்படக்கூடும். செவ்வாய் தோஷத்திற்கு விதிவிலக்குகள் உண்டு, அதையும் பார்க்கலாம். ஆண் பெண் ஜாதகத்தில் ஜன்ம லக்னத்தில் இருந்த சந்திர லக்னத்தில் இருந்தோ சுக்கிரன் இருக்கும் இடத்தில் இருந்தோ 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் உண்டு. அந்த 2ஆம் இடம் மேஷம் அல்லது விருச்சிகம் ஆனால் தோஷம் கிடையாது. மேஷமும் விருச்சிகமும் செவ்வாய்க்கு ஆட்சி வீடுகளாக அமைகிற காரணத்தால் தோஷ விலக்கு ஏற்படுகின்றது. அடுத்து மகரம் 8ஆம் இடமாகி அவற்றில் செவ்வாய் இருந்தால் 8ஆம் இடத்து செவ்வாய் தோஷம் விலகிவிடும். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் தோஷம் விலகிவிடும். ஏனெனில் மகரம் செவ்வாய்க்கு உச்ச வீடாக அமைகிற காரணமாகும்.
மகரம் 8ஆம் வீடாக இருப்பவர்கள் நிச்சயமாக அதில் செவ்வாய் உச்சமடைந்து இருப்பார். ஆகையால் அந்த தோஷம் அவருக்கு நீங்கிவிடும். தேவகேரளம் என்னும் ஜோதிட நூலின் ஆசிரியர் சிம்ம ராசியிலும் கும்பராசியிலும் செவ்வாய் இருப்பின் செவ்வாய் தோஷமே கிடையாது என்று கூறியிருக்கிறார். ஆண் பெண் ஜாதகங்களில் மேஷம், கடகம், விருச்சிகம், மகரம் ஆகிய 4 இடங்களில் ஏதாவது ஒன்று 4ஆம் வீடாகவோ அல்லது 7ஆம் வீடாகவோ அமைந்த அவற்றில் ஒன்றில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது. இந்த செவ்வாயை சுபக்கிரக தோஷம் எதுவும் கிடையாது. இந்த செவ்வாயை சுபக்கிரக வரிசையிலும் சேர்த்து பார்க்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள் அனைவருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.